காஸ்பர் மற்றும் லூனா கதை. ஒருமுறை சிறிய நாய்க்குட்டி காஸ்பர் மற்றும் அழகான பூனை லூனா என்னும் 2 நண்பர்கள் ஒரு சின்ன பெரிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தார்கள். காஸ்பரும் லூனாவும் சிறந்த நண்பர்கள். இவர்கள் எப்போதும் சேர்ந்து விளையாடுவது, அலைபாய்வது மற்றும் புதிய இடங்களை ஆராய்வது வழக்கம். ஒரு நாள் அவர்கள் கிராமத்தின் அருகில் உள்ள காட்டை ஆராய்ந்து பார்க்க தீர்மானித்தார்கள். அந்த காடு மிகவும் அழகாகவும் அதே சமயம் சற்று பயங்கரமாகவும் இருந்தது. காஸ்பர் மற்றும் லூனா தங்கள் பயணத்தை உற்சாகமாகத் தொடங்கினார்கள். காட்டின் ஆழத்தில் சென்றபோது அவர்கள் வழிமறியாத குளிர்ந்த ஓரிடத்தை கண்டுபிடித்தனர். அந்த இடம் தனித்துவமானது, ஜொலிக்கும் நதிகள், மண்மணக்கும் மலர்கள் மற்றும் மின்னும் பறவைகளால் நிறைந்தது. அந்த இடத்தின் மத்தியில் ஒரு பழைய கோட்டையை அவர்கள் பார்த்தார்கள். அந்த கோட்டை மிகவும் அழகாக இருந்தது, ஆனால் காலப்போக்கில் அது இழிந்துவிட்டது. காஸ்பரும் லூனாவும் அந்த கோட்டையை ஆராய்ந்தனர். அவர்களால் கதவுகளை திறக்க முடிந்தது. அதற்குள் பல அறைகள், நீண்ட வழிகள் மற்றும் மாயக்கதைகள் போன்ற பல மர்மமான இடங்கள் இருந்தன. அவர்கள் அங்கு ஒரு பழைய விளக்கு கண்டுபிடித்தனர். அது ஒருவித மாயம் கொண்டது போல தெரிந்தது. திடீரென அவர்கள் ஒரு மர்மமான ஒலியை கேட்டார்கள். அந்த ஒலி அவர்களை மிதமான பயத்தில் ஆழ்த்தியது. ஆனால் லூனா தனது துணிவுடன் அந்த ஒலியின் திசையில் சென்று பார்க்க முடிவு செய்தாள். காஸ்பரும் தன் நண்பரின் தைரியத்தை பார்த்து அவள் பின்னால் சென்றான். அவர்கள் நடந்தபோது ஒரு மாயமான தோரணையில் வந்தார்கள். அந்த இடத்தில் ஒரு சிறிய துயரமிக்க ஆவி ஒன்று இருந்தது. அந்த ஆவி மிகவும் சாமர்த்தியமானது. அது காஸ்பருக்கும் லூனாவுக்கும் சொல்லியது, நான் இந்த கோட்டையின் ஆவி. நான் ஒரு காலத்தில் இந்த கோட்டையில் வாழ்ந்திருந்தேன். நான் என்னுடைய சொந்தத்தை இழந்து விட்டேன், அதனால் நான் இங்கு மாய்ந்து நிற்கிறேன். காஸ்பரும் லூனாவும் அந்த ஆவிக்கு உதவ முடிவு செய்தார்கள். அவர்கள் கோட்டையை ஆராய்ந்து பார்த்து அந்த ஆவியின் பழைய நினைவுகளை தேடிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நிறைய இடங்களில் தேடிய பிறகு ஒரு பழைய மூடி கண்டுபிடித்தார்கள். அந்த மூடியின் உள்ளே அந்த ஆவியின் நினைவுகளை மீட்டெடுத்த புத்தகம் மற்றும் சிறிய பொம்மை ஒன்று இருந்தது. அந்த நினைவுகள் அவனுக்கு திரும்பிய போது அந்த ஆவி மகிழ்ச்சியுடன் மறைந்து போனது. அது காஸ்பருக்கும் லூனாவுக்கும் சொல்லியது, நீங்கள் என்னுடைய இதயத்தில் சாந்தி ஏற்படுத்திவிட்டீர்கள். எனது பொக்கிஷங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவை உங்களுக்கு சிறந்த பரிசுகள். காஸ்பரும் லூனாவும் அந்த கோட்டையின் அடிக்கலத்தில் புதைந்திருந்த பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினர். அவர்கள் தங்களின் துணிவு மற்றும் நட்பின் மூலம் பெரும் வரவேற்பை பெற்றனர். கதை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? அறிவின்மை மற்றும் பயத்தை தாண்டி செயல்பட்டால் எந்தவொரு சிக்கலையும் தீர்க்க முடியும். நட்பு, துணிவு மற்றும் மரியாதை என்பன எல்லா பிரச்சனைகளையும் சீராக கையாள உதவும்.